நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி கோளறு பதிகம். சைவ திருமுறைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இருக்குது. இதில் முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். இவர் சீர்காழியில் பிறந்தவர். அப்பர் என்று திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரோடு சேர்ந்து பல சிவத்தலங்களுக்கு சென்று பாடல்களை பாடியுள்ளார்கள். ஒரு முறை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற அந்த வேதாரண்யம் திருத்தலத்துக்கு போய் அங்கு தங்கி பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் சமண சமயத்தில் ஈடுபாடு கொண்டு அந்த சமயத்தை வளர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் பாண்டிய மன்னனோட மனைவி தீவிரமான சிவபக்தையாக இருக்காங்க. அதனால் தனது கணவரை எப்படியாச்சும் சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே வேதாரண்யத்தில் இருக்கிற திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி தன்னுடைய ஏவலர்கிட்ட சொல்லி அங்கே அழைப்பு விடுக்கிறாங்க அந்த அரசியார். உடனே அந்த ஏவலர்களும் வேதாரண்யம் வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. திருஞான சம்பந்தரும் உடனே சம்மதித்து உடனே என்ன பண்ணுறாருன்னா மதுரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே திருநாவுக்கரசர் இன்றைக்கி 4 கோளும் சரியில்லை, இந்த நிலையில் கிளம்புனா நமக்கு தீமை தான் அதிகமாக வரும், அதனால் இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, சிவனடியார்களை 4 கோளும் என்ன செய்ய போகுது, நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாடல்களை பாடுறார். அந்த 10 பாடல்களோட தொகுப்பை தான் நம்ம பதிகம்னு சொல்கிறோம். இந்த நாள்கள் கோள்களை பற்றி அந்த பாடல்களோட தொகுப்பை தான் நம்ம கோளறு பதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கோளறு பதிகத்தை படிக்கிறப்ப நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்களால் நமக்கு எந்த விளைவுமே ஏற்படாது, நன்மையே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது. இந்த கோளறு பதிகத்தோட முதல் பாடலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதாவது மூங்கிலை போன்ற தோள்களை உடைய பார்வதி தேவியை தன் இடப்பக்கத்தில் வைத்தவனும் நஞ்சினை உண்டதால் கரிய கழுத்தினை உடையவனுமாகிய சிவபெருமான் மிகச்சிறந்த வீணையை மீட்டி குற்றமற்ற இளம்பிறை சந்திரனையும் கங்கையையும் திருமுடி மீது அணிந்து அடியேனின் உள்ளத்தில் எழுந்தருளினார். அக்காரணத்தினால் கதிரவனும் சந்திரனும் அங்காரகனும் புதனும் குருவும் சுக்கிரனும் சனியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ராகு கேது என்ற 2 பாம்புகளும் அடியார்களுக்கு குற்றமில்லாதனவாய் நல்லவையாகும் என்பது இந்த கோளறு பதிகத்தின் முதல் பாடலின் பொருளாக இருக்கிறது. இந்த கோளறு பதிகத்தை படித்து நாமும் நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.